நான் இன்னைக்கு வந்து பிரெட் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, முதல்ல வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், பிரெட்டு, ரெட் சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ், சில்லி வினிகர், அப்புறம் வந்து கெச்சப்பு, உப்பு, எண்ணெய். இப்போ வந்து முட்டைக்கோஸு, கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன இது இருக்குல்லையா, இதில் தான் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ நமக்கு சின்னதாக வேணுமோ அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம். நான் இதில் தான் கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து கட் பண்ணி இந்த பவுலில் வந்து போட போகிறேன், ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். மிக்சியில் வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த ப்ரெட்டை போட்டு ஒரே ஒரு சுற்றுறேன். ஏன்னா அது வந்து ஒன்று போல் ஆகும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் பெருசு சின்னதுமாக இருக்குது, அதனால ஒரு தடவை போட்டு தீர்க்கிறேன். இப்போ வந்து நான் மிக்சியில் ஒரு சுற்றிருக்கேன், ஏன்னா அது ஒன்று போல் லெவலாக வருமே அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து முட்டைக்கோஸ் போடணும், இதில் அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடணும். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு போட்டுட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இதை வந்து பாலை ஆக்கணும். பாலை ஆக்கி உருட்டி வைக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிருக்கேன். அது வந்து சின்ன பால் பந்து மாதிரி உருட்டி வைக்கணும், ரவுண்டாக. இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு இழுப்புச்சட்டி வச்சுட்டு எண்ணெயை விட போகிறேன். நான் எண்ணெயை விட்டுட்டு இந்த பால்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மஞ்சூரியனுக்கு உள்ளது, அதை வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும். எலுமிச்சட்டி வகையில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. இதை வந்து இந்த பாலை வந்து இப்போ வந்து இதில் போட போகிறேன். வந்துடுத்து ப்ரௌன் கலரில் வந்துடுத்து. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட போகிறேன். இதே மாதிரி இன்னும் 4 இருக்குது, அதையும் போடணும். அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறேன். நான் வந்து
மஞ்சூரியன் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை போடணும் ஃபஸ்ட்டு. போட்டு அதில் வந்து பூண்டு போடுறேன். பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து சில்லி சாஸ் விட போகிறேன். 2 ஸ்பூன் விட போகிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 2 ஸ்பூன் விட போகிறேன். இதுதான் அப்படி. இதுக்கப்புறம் வினிகர் விட போகிறேன். வினிகர் 2 ஸ்பூன். இதுக்கப்புறம் கெச்சப்பு ஒரே 1 ஸ்பூன் விட போகிறேன். கெச்சப்பு 1 ஸ்பூன் விட்டாச்சு. எல்லாத்தையும் கிண்டுறேன். கொஞ்சம் இதில் தண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து நான் வந்து உப்பு போடல. சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால் அப்புறம் ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு போடலை. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு கான் மாவு கலந்துருக்கேன். அதை வந்து அதோட விடப்படணும். இது வந்து பாருங்க கெட்டி ஆகிடுத்தோம். இப்போ வந்து இதில் வந்து இந்த நான் மஞ்சூரியன் பால் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் போடணும். அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதில் போட்டாச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருங்கிறதுக்கு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலாக ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.